கடகராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு நம்ம பார்க்கின்ற பொழுது மேக்சிமம் எந்த கிரகங்களுமே சற்று பலம் இல்லாமல் இருக்கின்றன, கேதுவை தவிர. இந்த கேது ஒருவர் மட்டுமே 3ஆம் இடத்தில் இருப்பது உங்கள் உடம்புக்கு ஒரு தனி தெம்பாகிய டானிக் மாத்திரை சாப்பிட்ற மாதிரி, அதாவது டானிக்கு சத்து மாத்திரை சாப்பிடுறோம் அல்லவா, அது மாதிரி மூள் இருக்கக்கூடிய கேது ஒன்று உங்களை எந்த வகையிலும் உங்களுடைய முயற்சிகளை தோல்வி அடையாமல் வரக்கூடிய அந்த அஷ்டமச்சனி மற்றும் சில பாதிப்புகளை எந்த வகையிலிருந்தும் நீக்கி உங்களுக்கு நன்மை அடை செய்வார். மேலும் ஆதாயத்தில் குரு பகவான் மே மாதம் வந்து விடுகிறார். அதனால் மே மாதத்திற்கு பிறகு உங்களுடைய எந்த ஒரு புதிய முயற்சிகளோ முதலீடுகளோ எதிர்பார்ப்புகளோ இதையெல்லாம் நீங்கள் எடுத்து செய்தால் அது மிகவும் வெற்றிகரமாக மாறும். அத்துடன் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு சில சுபர்கள் அசுபர்கள் கூட சுபஸ்தானத்தில் பாக்கியஸ்தானத்தில் இருப்பது அந்த உங்களுடைய பாராட்டுக்கள், திறமைகள், உங்களுடைய படிப்பு, பதவி, பவர், பணியாட்கள், அந்த பந்தா இதெல்லாம் மிகவும் நன்கு பரிணமிக்கும். மற்றவர்களால் நீங்கள் பேசப்படுவீர்கள். உங்கள் திறமை எந்த வகையிலும் அரங்கேற்றமாகும். அது மட்டுமல்ல, பிற நாடு, மொழி, இனம் பேசுபவர்களால் கூட பெருமைகளும் நன்மைகளும் உங்களை வந்தடையும். உங்களுடைய சுப காரியங்கள் எல்லாம் மிகவும் தடபுடலாக நடக்கும். மற்றும் வேலையிலே மிகவும் ப்ரமோஷன், எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலைகள், படித்து முடித்தவர்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வெளிநாட்டு பயணங்கள் தொடர்பான ஜீவனங்கள் இவைகள்லாம் மிகவும் நன்கு அமையும். எப்படி பார்த்தாலும் பெண்கள் உங்களுக்கு எந்த வகையிலும் ஆண்களுக்கு ஒரு பக்கபலமாக இருப்பார்கள். அத்துடன் தான் நினைத்த சில காரியங்களை தன் இனபந்துக்களோடு, பங்காளிகளோடு, நண்பர்களோடு, தனக்கு மிகவும் ஆதரவாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் இவர்களோடு இணைந்து தன் காரியத்தை சரியாக செய்து விடுவீர்கள். மற்றும் புத்திர பாக்கியங்கள் சந்தோஷத்தை தரும். திருமணமானவர்கள் தம்பதியர்களுக்கு ஏற்கனவே சில பிணக்குகள் பிரச்சனைகள் இருந்தால் கூட அவைகள்லாம் நீங்கி சதிபதிகள் தன்னுடைய சந்தோஷத்தின் மூலமாக அவருடைய வாழ்க்கையில் மிக நல்ல ஒரு வசந்தம் வீசக்கூடும். வருமான பெருக்கங்கள் இருக்கும். நெருக்கடியான கடன்களை எந்த வகையிலும் சீர்படுத்தி விடுவீர்கள். வாழ்வில் முக்கியமான ஒரு மிகப்பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு இருக்கும். ஆக உங்களை எந்த வகையிலும் நீங்கள் மட்டுமல்ல பிறரும் உங்களை நன்கு பயன்படுத்தி பிரயோஜனமுடையதாக ஆக்கிக் கொள்ளக்கூடும். மற்றும் விவசாயம், உணவு, கச்சா பொருட்கள், ஜுவல்லரி, இரத்தினங்கள் மற்றும் ஆடம்பர பொருட்கள், ஆடைகள், நீர் சம்பந்தப்பட்டவைகள் மற்றும் நேவியை சார்ந்த தொழில் இருப்பவர்கள், காவல், கட்டுமான பணிகள், மேலும் மெருகூட்டக்கூடிய தொழில்கள், அன்றாடம் ஜீவனம் செய்யக்கூடிய தொழில்கள், இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் ஒரு நல்ல ஆண்டாக அமைந்திடக்கூடும். பெண்கள் நினைத்தபடி ஆண்களின் மூலமாக சில பெருமைகளையும் தனக்கு ஒரு சிறப்புகளையும் தன் விருப்பங்களையும் எந்த வகையிலும் பூர்த்தி செய்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. நீண்ட தூரம் நல்லதொரு சந்தோஷம் தரும் பயணங்களும் குலதெய்வ வழிபாடுகளும் பூஜைகளும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் தொழில் அபிவிருத்திக்கும் ஒரு சிறப்புடையதாக இருக்கும். நல்ல பல மனிதர்களுடைய சந்திப்புகள் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை உண்டு பண்ணும். கடகராசிக்காரர்களுக்கு இந்த வட்டம் 11ஆம் இடத்தில் குரு வருகின்றார். நல்ல யோகம், நல்ல வருமானம், நல்ல வரவு, நல்ல உணவு. நல்ல உணவு எப்பொழுது கிடைக்கும்? நல்ல நண்பர்கள், நல்ல மனைவி, நல்ல சுற்றத்தார், நல்ல ஒரு செல்வாக்கோடு இருப்பவருக்கு நல்ல உணவு கிடைக்கும். இந்த நல்ல உணவு கிடைப்பதற்கு ஒரு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். இந்த உணவை பற்றி சொல்லும்போதே ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். உணவு என்பது ஒரு பெரிய விஷயம், உடை என்பது பெரிய விஷயம், கடன் அடைப்பது என்பது அதை விட பெரிய விஷயம். இந்த முறை கடகராசிக்காரர்கள் கடன் அடைத்து விடுவார்கள். எறும்பூர கல்லும் தேயும் என்பது போல் உங்களுடைய கடன் சிறுக 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 குறைந்து கொண்டே வரும். இதற்கு நாம் பரிகாரம் செய்ய வேண்டுமா? நாம் எங்கு போக வேண்டுமா? எதையும் பார்க்க வேண்டுமா? ஒன்றும் பார்க்க வேண்டாம். ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடியை பார்த்து காலையில் கும்பிடுங்கள். முகம் பார்க்கும் கண்ணாடி ரசம் போனது எப்போது, உறவான வாழ்க்கை பிரிவென்ன இப்போது என்று சொன்னது போல் ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடியை பார்த்து உங்கள் உருவத்தை நீங்களே கும்பிடுங்கள். அதை எதற்கு சொல்கிறேன் என்றால், ஒரு ரெஃப்ளெக்ஷன், ஒளி அங்கே கிடைக்கும். அது மனதார நீங்கள் உங்களை நீங்களே அந்த கண்ணாடியை பார்த்து கும்பிடும்போது உங்களுடைய உள்ளத்தினுடைய பிரதிபலிப்பு உங்களுக்கு புரியும். உங்களுடைய மாதா பிதாவினுடைய ஒரு கஷ்டம் உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் கடகராசிக்காரர்கள் பெரும்பகுதி தாய் தகப்பனை நினைத்தாலுமே
அவர்களுக்கு உணவு கொடுப்பதற்கு ஒரு வழி இல்லாமல் போய்விடும். என் குருநாதர் தவ திரு கோபாலநாசன் அவர்களை ஒரு பெரிய மனிதனும் அவர்கள் காலில் வந்து விழுந்தார்கள். ஐயா, நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசீர்வாதம் பண்ணுங்கள் என்று சொன்னார். உங்களுக்கு அன்னதானம் போடுவதற்கு ஏதாவது செய்ய சொல்லுங்கள் என்று சொன்னார். அவர் சொன்ன வார்த்தை, உங்கள் வீட்டில் 2 ஜீவன்கள் பட்டினியாக இருக்கின்றனவே என்று கேட்டார். எனக்கு புரியவில்லை. அதன் பின்னால் சொன்னார், இவன் தாயும் தகப்பனுக்கு சோறு போடாமல் இங்கு வந்து என்னை போய் நல்லாக இரு சொன்னால் நான் எப்படி நல்லாக இருப்பேன் என்று சொன்னார். அதேபோல் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், உங்கள் தாய் தகப்பன் உயிரோடு இருந்தால் அவர்களுக்கு நல்ல உணவு, உடை, பணம் கொடுங்கள். அப்படி இல்லாதவர்கள் அவர்களுக்கு திதியாவது இந்த வருஷம் கொடுங்கள். அந்த திதி கொடுத்தாலாவது ராமேஸ்வரம் சென்று கொடுக்கலாமா? இயற்கையில் மரணமடைந்தால் காசி, செயற்கையாக மரணமடைந்தால் விபத்து, இது போன்று நடந்தால் கயா, மொத்தமாக கொடுப்பதென்றால் ராமேஸ்வரம். அதனால் கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்கள் தாய் தகப்பனை செய்யுங்கள், அல்லது உங்களுடைய முன்னோர்களுக்கு சிரார்த்தம் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, இந்த விஷயம் நல்லதாக உங்களுக்கு கிடைக்கும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்.